சென்னை குடிநீர் வாரிய ஒப்பந்த லாரி ஒன்று ஆவடியில் இருந்து பூந்தமல்லி நோக்கி சென்று கொண்டிருந்தது. அந்த லாரியை மதுரையை சேர்ந்த டிரைவர் அழகுராஜா என்பவர் ஓட்டி சென்றுள்ளார். பூந்தமல்லி அடுத்த சென்னரிக்குப்பம் அருகே சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டில் இருந்த லாரி சாலையின் முன்னால் சென்று கொண்டிருந்த வாகனத்தின் மீது இடித்துவிட்டு வேகமாக சென்றது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் மற்றும் ஆண் ஆகிய இருவர் காயமடைந்தனர். இதையடுத்து வேகமாக சென்ற லாரி சாலையின் முன்னால் சென்ற இரு வாகனங்களை மற்றும் கார்களை இடித்து தள்ளிவிட்டு சாலையோரம் இருந்த மின்கம்பத்தின் மீது மோதி நின்றது. இதில் மின்கம்பத்தில் மோதியதில் தீப்பொறிகள் விழுந்து மின்கம்பம் மற்றும் மின்சார வயர்கள் கீழே சாய்ந்தது. இதனை கண்டதும் அங்கிருந்த பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்து காயமடைந்தவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பொதுமக்கள் லாரியை ஓட்டி வந்த டிரைவரை இழுத்து பிடித்து கம்பத்தில் கட்டி வைத்து சரமாரியா தாக்கி லாரியையும் சேதப்படுத்தினர். மேலும் அப்போதுதான் தெரிய வந்தது லாரி ஓட்டுநர் மது போதையில் இருந்து வந்தது. இந்த சம்பவம் குறித்து ஆவடி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைவாக வந்து இறந்து போன நபரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் இறந்து போன நபர் சேலத்தை சேர்ந்த தனபால் என்பதும் மேலும் அவர் கொத்தனார் வேலைக்கு சென்று கொண்டிருந்ததும் தெரிய வந்தது. மேலும் திருவேற்காட்டை சேர்ந்த தேவி என்பவரும் அந்த வழியாக சென்ற கிருஷ்ணன் என்பவரும் லிப்ட் கேட்டு மோட்டார் சைக்கிள் சென்றிருந்தார். இருவருமே ஆபத்தான முறையில் பலத்த காயமடைந்து பூர்ணமல்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி தேவி என்பவர் தற்போது உயிரிழந்துள்ளார். அந்த சாலை மிகவும் மோசமாக உள்ளதால் நெடுஞ்சாலைத்துறையினர் அந்த சாலை விரைவாக சீரமைக்க வேண்டும் மற்றும் இந்த தண்ணீர் லாரிகள் நேரத்திற்கு வரும்போது அந்த லாரிகளை கண்காணிக்க போலீசார் அங்கு எப்போதும் இருக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அந்த சம்பவத்தால் அந்த பகுதியை வெறும் சோகமாக காட்சியளித்துள்ளது.